வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மொட்டு சார்பில் களமிறங்கி போட்டியிட எந்நேரமும் தயார். தம்மிக்க அறிவிப்பு. மூன்றாக நொறுங்கிப் போன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. யாழில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளரை தீர்மானிப்பதற்கான கூட்டம். வறுமையாக போகும் மொட்டுவின் கூடாரம். ரணிலுக்கு பெருகும் ஆதரவு. வங்கிகளில் நகைகளை அடகு வைத்தோர் குறித்து ரணில் வெளியிட்டுள்ள தகவல். வெளிநாடொன்றில் சிக்கித் தவிக்கும் இலங்கையர்களை மீட்க நடவடிக்கை. 24 மணி நேரத்தில் 3வது முறையாக அமெரிக்க படைத்தளம் மீது தாக்குதல். தொடர்வென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் எந்நேரமும் தயாராக இருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நான் மஹிந்த சிந்தனையால் ஈர்க்கப்பட்டவன். எனது பொருளாதார செயற்பாடுகள் அனைத்தும் மஹிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டவை. மொட்டு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதற்கு நான் தயாரில்லை என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது 3ஆக பிளவுபட்டுள்ளது. ஏனெனில் அதன் பிரதிநிதிகள் 3 குழுக்களாக பிரிந்து 3 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு உதவுவதாக அறிவித்துள்ளனர். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அவரது குழுவினர் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டிசில்வாவும் அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் அறிவித்துள்ளதோடு தயாசிரி ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு உதவ உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து எதிர்வரும் 31ஆம் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் உபதலைவர் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே தமது குழு எனவும் கட்சியின் தலைமையகம் தமது குழுவின் பிடியில் இருப்பதால் தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என சிலர் கூறுவதை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை இறுதி செய்வதற்கான முக்கிய கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த கூட்டமானது நேற்றைய தினம் யாழ் வெலம்புரி விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கும் சிவில் அமைப்புகளுக்கும் இடையில் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஒப்பந்தம் ஒன்று அண்மையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான இந்த உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சிவில் சமூக பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆளும் கட்சிக்கு ஆதரவளிக்கும் அமைச்சர்களில் 102 பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிப்பது குறித்து அவர்கள் ஏற்கனவே ஜனாதிபதியுடன் கருத்துக்களை பரிமாறி வருகின்றனர். சுமார் 60 எம்பிக்கள் ஏற்கனவே ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உத்தியோகபூர்வ தீர்மானத்தின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க அவர்கள் தயாராக உள்ளனர். பொதுஜன பெரமுன தனி வேட்பாளரை நிறுத்தினால் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க இந்த எம்பிக்கள் அனைவரும் தயாராக உள்ளனர். பொதுஜன பெரமுனவின் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏறக்குறைய 120 எம்பிக்களில் அக்கட்சியின் அபிப்பிராயத்துடன் இருக்கும் எம்பிக்களின் எண்ணிக்கை 20க்கும் குறைவாகவே உள்ளதாகவும் அக்குழுவில் உள்ள பெரும்பாலானவர்கள் கட்சியின் இறுதி முடிவின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட முடிவை எடுக்க தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நாளை திங்கட்கிழமை யாருக்கு ஆதரவு என்பதை அறிவிக்க உள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வங்கிகளில் மக்கள் நகைகளை அடகு வைக்கும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று முன்தினம் காலி நகரசபை மைதானத்தில் நடைபெற்ற கூட்டமொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆனால் பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வுகளை வழங்கி வருகின்றோம். அத்தோடு பொருளாதாரம் வலுவடையும் போது எமது கஷ்டங்களுக்கான தீர்வுகளும் கிட்டும். அண்மையில் தங்க நகைகளுக்கான சலுகைகளை வழங்கியுள்ளோம். அத்தோடு இன்று எரிபொருள் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் சைபர் கிரைம் முகாம்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீட்பது குறித்து பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன மியான்மர் பிரதமருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார்.
4வது பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மியான்மர் சென்றிருந்த வேளையில் மியான்மர் பிரதமர் மின் ஆங் லங்கை அந்நாட்டு பிரதமர் அலுவலகத்தில் பாதுகாப்பு செயலாளர் சந்தித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மியான்மரில் தாய்லாந்து எல்லையில் அமைந்துள்ள சைபர் கிரிமினல் ஏரியா எனப்படுகின்ற சைபர் குற்ற பிரதேசம் என அடையாளப்படுத்தப்படுகின்ற இடத்தில் இலங்கையின் 56 இளைஞர் யுவதிகள் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரதேசம் முழுமையாக பயங்கரவாத குழு ஒன்றின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை மீட்பதற்காக இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கிழக்கு சிரியாவில் அமெரிக்க படைகள் தங்கியிருக்கும் ராணுவ தளம் கடந்த 24 மணி நேரத்தில் 3வது முறையாக தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி டெய்ர் அல் ஜோரில் உள்ள கொனோகோ எரிவாயு வயலில் அமைந்துள்ள தளம் 3 முறை ராக்கெட் தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிலுக்கு அமெரிக்க படைகள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன. அவர்களின் விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகள் தளம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மேலாக நகர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் சமீபத்திய மாதங்களில் இதேபோன்ற சம்பவங்கள் அண்டை நாடான ஈராக்கை தளமாக கொண்ட எதிர்ப்பு குழுக்களால் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் காசா பகுதியில் நடந்து வரும் போரில் இஸ்ரேலிய ஆட்சிக்கு அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவிற்காக கடும் கோபமடைந்துள்ளன.